ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய, அதே நேரம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும், நிறைய காய்கறிகள்லாம் வச்சு செய்யக்கூடிய அவியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் 1 ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இந்த டயட்காக இன்றைக்கி எண்ணெய் கம்மியாக தான் சேர்க்குறோம். இதில் சீரகம் போட போகிறோம். இப்போது சீரகம் போடுறதும் அடுத்து ஒரு காய் சேர்க்குறதுமான அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இங்கே சீரகம் போட்டுட்டோம். அடுத்து இருக்க காய்கறிகள்லாம் ஒன்று ஒன்றா போட்டு வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவரைக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் எந்த காய்கறி வேணால் போட்டுக்கலாம். முதல்ல ரொம்ப நேரம் வேகிறதுக்கு டைம் எடுக்கக்கூடிய காய்கறிகள்லாம் கேரட்டு, முருங்கைக்காவும் முதல்ல போட்டுக்கிறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு இந்த மாதிரி எந்த காய்கறி வேணால் உங்களுக்கு இஷ்டப்பட்டதை நீங்கள் போடலாம். நான் எக்ஸ்ட்ரா பரங்கிக்காய் வச்சுருக்கேன். அது சீக்கிரம் வெந்துருங்கனால முதல்ல இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சுத்தமாக எண்ணெயை எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இதை வேக வச்சு சேர்த்துக்கலாம். பட் தேங்காய் எண்ணெயில் வதங்குற இந்த காயோட அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ஸ்ட்ரைட்டாக வேக வைக்கும் போது கிடைக்கல. ஸோ அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். இப்போ இந்த காய்கறிலாம் வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி, நிறைய தண்ணி ஊற்றி இதெல்லாம் வேக வைக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப சொதம் ஆகிடும் காயெல்லாம். இந்த காயில் ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பரங்கிக்காய் சேர்க்க போகிறோம். வேகட்டும். ஸோ இப்போ முதல்ல போட்ட முருங்கைக்காய், அவரைக்காய், கேரட்லாம் 3/4 போல் வெந்திருக்கு. அடுத்து பரங்கிக்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம அந்த காய்கறிகளோடு சேர்த்து தண்ணியெலாம் சுத்தமாக வற்றிருச்சு. ஸோ இப்போ இதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பரங்கிக்காவை பாருங்க, தண்ணியும் இல்லை. ஆனால் இப்போ இது பரங்கிக்காய் வேகிறதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். நான் ஊற்றிட்டேன், பட் அது காமிக்கலை. இந்த பரங்கிக்காவும் வெந்து முடிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு 1/4 மூடி போல் துருவின தேங்காய் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் போல் சீரகம், 2 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ரொம்ப மையம் அரைக்காமல் ஓரளவுக்கு கோர்ஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், ரொம்ப மையெல்லாம் அரைக்கல, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இந்த காய்கறிகளோடு சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸியான, ரொம்ப சிம்பிளான டிஷ். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. அடைக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு சைட் டிஷ் இது. அந்த ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி சேர்த்துக்கிறேன். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ஏதாவது சாதத்துக்கு கூட அது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இந்த தேங்காய் சேர்ந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் மட்டும் கொதிக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அவியலுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கிறேன். தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு 50 ml போல் தயிர் வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தயிர் நிறையா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு தயிர் கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் போட்ட அளவுக்கு கூட தயிர் சேர்த்தா கூட அதுவும் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். நம்மளோட அவியல் ரெடி ஆயிடுச்சு. அந்த தேங்காய் எண்ணெய் வாசத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.